16 வருஷத்தில் இந்தியர்களை வந்து அலைப்பாய விட்டு அதுக்கு பிறகு இந்த இந்தியர்களால் தான் மாநிலங்கள் கைக்கு போச்சு, உனக்கு தேசிய அரசாங்கம் கையில் வந்துச்சு, இந்தியர்களை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்தியர்கள் வந்து இது ஆளுங்கட்சிக்கு பக்கத்தானுக்கு ஓட்டு போட மாட்டேன், ஐ பெட்டர் கோ பேக் த நோன் டெவல் ரதர் தென் த அன்னோன் டெவல் அப்படின்ற நிலைமைக்கு இன்றைக்கி உருவாக்குனது யார்? இந்த 16 ஆண்டுகளில் ஒரு தலைவன் கூட இல்லைன்றது நஷ்டம் யார்? அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தலைவன் உருவாக்கப்படும். சாமி அப்படின்னா விக்னேஸ்வரன், ரமணன், வேதமூர்த்தி, ராமசாமி இவர்கள் எல்லாம் நல்ல தலைவர்கள் இல்லையா? இன்னைக்கு ஒரு தனியாக ஒரு தலைவனு, இன்னைக்கு நான் சொல்கிறேன், தனியாக ஒரு தலைவனு அடிமட்ட தொண்டனை காசு செலவு பண்ணாமல் பண்டிதன் கூட்டின கூட்டத்து மாதிரி, இன்றாவுக்கு வந்த கூட்டத்தை மாதிரி ஒரு தலைவனை ஆசை காமிச்சு பணம் இல்லாமல் கூட்ட சொல்லு, அதுமாரி தலைவன் இப்போ இல்லைன்னு சொல்ல வரேன். ரமணன் இப்போ தான் வந்தார், ஆனால் ராமசாமி 15 ஆண்டுகள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அவரை ஏன் இந்தியர்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை? ராமசாமிக்கும் உனக்கும் எனக்கும் உறவு இருந்தால் கூட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ராமசாமி அடிமட்ட தொண்டனாக இருந்து சமுதாயத்துக்கு போராடி ஹிண்ட்ராவ் போராட்டத்தில் வந்து இருந்து ஒரு துணை முதல்வர் ஆகலை. ஹிண்ட்ராவ் போராட்டத்தில் ராமசாமியின் பங்கு என்ன வந்து அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஹிண்ட்ராவ் போராட்டத்திலலாம் சிங்கப்பூரில் இருந்தார், களம் இறங்கலை. 2008ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நான் பேரையே சொல்லலாம், ஹிண்ட்ராவ் போராட்டத்துக்கு வராமல், வேர்வை சிந்தாமல், நீதிமன்றத்துக்கு வராமல், அப்படியே ஒரு சாதாரண செக்யூரிட்டி கார்டில் இருந்து ஒரு லாரி டிரைவர் வரைக்கும் எல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக எஸ்கோவா உருவாக்கப்பட்ட காலம் தான் 2008. ஆனால் அந்த நன்றி கட்டத்தனத்தை இன்றைக்கி 16 ஆண்டுகளில் சுயநலத்துக்காக, சொந்த நலத்துக்காக ஒரு சிலரை தவிர அதில் 2-3 பேரை வந்து நாங்கள் கோட் பண்ணி சொல்லலாம்.